Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6 பத்தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அதோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே ஒன் பை ஒன் வீடியோவா நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். சரி, இன்னைக்கு யூனிட் 6ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். அதுல தமிழ் சமுதாயம் மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கொடுத்திருக்காங்க. திருக்குறள் தொடர்பான தகவல்கள் இருக்கு. சங்க காலம் பற்றிய தகவல்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துல எப்படி பங்கு பெற்றிருக்காங்க. அடுத்து 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுல சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பெரியார் அண்ணா பற்றியோட பங்களிப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த யூனிட் 6ல கலெக்டிவா கொடுத்திருக்காங்க. இது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன். இத மெயின்ஸ்லயே அப்படியே சில சேஞ்சஸோட யூனிட் 1 மாத்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் மட்டும் டாபிக் படிச்சிட்டோம்னா ரெண்டையுமே நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயம் மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இந்த தமிழ் சமுதாயத்தை பத்தி நமக்கு எப்படி தெரியும்? நிறைய செய்திகள் இருக்குதா, வரலாறு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நமக்கு கையில கிடைக்கல. எதுவுமே எழுதப்படாத ஒரு ஹிஸ்டரி தான் நமக்கு இருக்கு. அப்ப எப்போ நமக்கு வரலாறு எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலை நாட்டினவர்கள் நமக்குள்ள வந்தாங்க இல்லையா, அப்போ இருந்துதான் நம்மளுடைய வரலாறு எழுதணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே நமக்கு உண்டாக ஆரம்பிச்சது. அப்ப எந்த வரலாறுமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அரிய இலக்கியங்கள், கல்வெட்டு சான்றுகள், செப்பு பட்டயங்கள், அயல் நாட்டினவரின் குறிப்புகள், அதே நேரத்தில் அனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் குறிப்புகள், பாறை ஓவியங்கள், இது எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பொக்கிஷமான சான்றுகளா நம்ம பார்க்கிறோம். இந்த சான்றுகள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது? நம் பண்டைய தமிழ் சமூக மக்களுடைய வாழ்க்கை முறை, சமுதாயம், அவங்க உணவு, உடை, அதுக்கப்புறம் அவர்களுடைய இலக்கிய தன்மைகள், இலக்கிய சிறப்புகள், இது எல்லாமே நம்ம தெரிய வருது. இந்த டாபிக்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.